வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிம்ல உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து காரசாரமாக தனி சுவையாக இருக்கக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 2 குட்டி பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 5 பீஸ் குட்டி குட்டியாக இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். 200 கிராம் உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண பிறகும் 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஆகும், அது வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஃபுல்லாகவே கொஞ்சம் திக்காக கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது, 5 டிராப்ஸ் லெமன் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமா தண்ணி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். அரை மணி நேரத்துக்கு பிறகு நல்ல சூடான ஆயில்ல 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம சேர்த்த பெருஞ்சீரகம், பட்டை, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்ந்து ஒரு தனி வாசமாக சூப்பராக இருக்கும். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் காரசாரமான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது ஸ்நாக்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.